இங்கதான் அவர் இருக்காரா? யார்கிட்டயாச்சும் கேட்டியா? ஸ்டேஷன்ல கேட்டேங்கா. இங்கதான் அட்மிட் ஆயிருக்காரா. சரி வா. அக்கா என்ன? இப்பவும் சொல்றேன், அந்த ஆளுகிட்ட பேசுறதுலாம் சரி வராது. வாங்க போயிடலாம். டேய், அந்த ஆள் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டும். திரும்பவும் ஆரம்பிக்கிற? வீட்ல அவ்வளவு தூரம் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இப்படி புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அக்கா எல்லாமே எனக்கு புரியுது, எனக்கு நீங்க புரிய வைக்கலாம். ஆனா அந்த ஆளுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அந்த ஆள் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப திமிரு பிடிச்சவன். காட்டு கத்திட்டு இருப்பான். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பேசி பார்க்கலாம்டா, புரிஞ்சுப்பாங்க. நிலைமைய எடுத்து சொல்லி நான் புரிய வைக்கிறேன். அக்கா விஷயம் தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனா எல்லாமே தெரிஞ்சும் அதை ஏத்துக்க மாட்டேன்னு திமிரா இருக்கிறவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என் அக்கான்னு சொல்லியும் உங்களை தரக்குறைவா பேசினாக்கா. இப்போ நீங்களே போய் அவன் முன்னாடி நின்னா அந்த ஆள் உங்களை ஏதாவது பேசுவா இல்ல வார்த்தையை விட்டா அப்புறம் என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன ஏதாவது பேசினா கூட நான் சகிச்சுட்டு போயிடுவேன். ஆனா உங்களை ஏதாவது பேசினா சத்தியமா என்னால தடுக்க முடியாது. அப்புறம் எனக்கு கோவம் வரும், திரும்ப ஏதாவது பிரச்சனை வரும். தேவையில்லாம எதுக்குக்கா பேசணும்? நான் சொல்றது கேளுங்க, வாங்க போலாம். டேய் அன்பு, ப்ளீஸ்டா. இங்க பாருங்கக்கா, என் வேலையை காப்பாத்துறதுக்காக மன்னிப்பு கேட்க நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. ஆனா நம்ம போய் மன்னிப்பு கேட்டா நம்ம மேல தப்பு இருக்கிறதுனால தான் நம்ம மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் நம்ம நினைக்க மாட்டானா? இதெல்லாம் தேவையா? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் உன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான். இங்க பாரு, பேசுறதுக்கு முன்னாடி இப்படிதான் நடக்கும்னு நீயா எதையாவது நினைச்சு கோவப்பட்டு இருக்காத. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒருவேளை நம்ம இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறதுனால அவரும் கொஞ்சம் மனசிறங்கி வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்ல. பிரச்சனை எப்பவும் பேசி முடிக்கதாண்டா பாக்கணும். அங்க வந்து அவர் எது பேசினாலும் நீ அமைதியா இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அக்கா என்ன பத்தி பேசினா நான் பொறுத்துப்பேன். உங்களை பத்தி பேசினா எப்படி பொறுத்துக்க சொல்றீங்க? ஏன்டா எவ்வளவு பேசினாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நீ பேசாம இங்கே இரு, நான் போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வரேன். இவ்ளோ கோவத்தோட உன்னை அங்க கூட்டிட்டு போனா நீ சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தே தீரும். இல்லக்கா, உங்களை மட்டும்லாம் அனுப்ப முடியாது. அப்புறம் அந்த ஆள் ஏதாவது பேசினா நீங்களும் அதை பொறுத்துட்டு இருப்பீங்க. அவனும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருப்பான். நான் வந்தாதான் அவன் கொஞ்சம் அளவா பேசுவான். இப்பவும் சொல்றேன், அங்க வந்து என்ன மீறி நீ எதுவும் பேசக்கூடாது. நான் பேசிக்கிறேன், சரியா? சரி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தலையில அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காருல்ல. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க, 2வது வார்டுல இருக்காரு. ஓகே வா. ஏய் அங்க பாரு, இவள தானே சோஷியல் மீடியால பார்த்தோம். ஆமாண்டி, இவதான் புருஷனை கொன்னுட்டு கள்ளக்காதலனோட இருக்கா. இவெல்லாம் என்ன பொம்பளைன்னே தெரியல. ச்சே. வணக்கம் சார். சார், இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரா? சார் உள்ளதான் இருக்கார். சரி. சார். ஏய் நீ எதுக்குடா இங்க வந்த? சார் எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய அடிச்சு என் முன்னாடி வந்து நிப்ப? நான் சொன்னேன்ல. சார் 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 ப்ளீஸ் சார், கோவப்படாதீங்க சார். கோவப்படக்கூடாதா? எனக்கு கீழே வேலை செய்யறோமா அவன்? அவனோட உயர் அதிகாரினா. ஸ்டேஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு என் முன்னாடி வந்து நின்னா எனக்கு கோவம் வராதா? ஐயோ சார், சார் ப்ளீஸ் சார். சார் உங்க கோவம் எனக்கு புரியுது சார். இந்த பிரச்சனையை பத்தி பேசி சமாதானமா போகலான்னு தான் சார் வந்தோம். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா நாங்க என்ன சொல்ல வந்திருக்கோம் மட்டும் கேளுங்க சார். என்னது சமாதானப்படுத்த வந்தியா? அவன் என்ன அடிப்பான், நீங்க வந்து என்ன சமாதானப்படுத்துவீங்க? நீங்க சொல்றதை கேட்டு நான் சமாதானம் ஆயிடணுமா? இவன் மேல கொலவெறியில இருக்க. மரியாதை இவனை இங்க இருந்து கூட்டு போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுன்னே தெரியாது. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் என் தம்பி உங்களை அடிச்சது தப்பு தான் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தெரியாம பண்றதுக்கும் சின்ன பையன் சொல்றதுக்கும் அவன் என்ன வேற யாரையும் அடிச்சான்? என்ன அடிச்சிருக்கான்? நான் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு என்ன அடிச்சிருக்கான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நான் ஒன்னும் பிளான் பண்ணிலாம் அடிக்கலங்க.
நான் அடிச்சது மட்டும் சொல்றீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், ஏய், டேய் நான் என்ன வேணா பேசுண்டா, அதுக்காக கை நீட்டி அடிச்சிருவியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அடிக்கிற தைரியம் வந்திருக்கும்? நீ போட்டுக்க காக்கி சட்டை கொடுத்த தைரியத்தில் தானே என்ன அடிச்ச. உன் திமிரை ஆணவத்தை அடக்கி உன்னை வீட்டுல உட்கார வைக்கிறேன்டா. சும்மா விட்டுருவோம் மட்டும் நினைக்காதடா.